Hi guys, welcome to our channel VGS Atrocity Vlogs. இன்னைக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டாச்சு. அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா வந்து மஷ்ரூமை சாப் பண்ணிக்கிட்டோம். 4 ல இருந்து 5 பெரிய வெங்காயம் அதையும் ஒரு பெரிய துண்டு சின்ன துண்டுகளா வெட்டிக்கிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு பெரிய தக்காளியை வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறமா 5-6 தேங்காய் சில்லுங்க அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். தேங்காய் பால் தான்றது இல்லைங்க, தயிரை கூட அடித்து ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்புங்க. ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லாமையும் கூட நம்ம செய்யலாம். அதுக்கப்புறமா கடாயை அடுப்பில் வச்சுட்டு 7 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயம் 1 பிஞ்ச் அளவுக்கு, அப்புறமா வந்து பட்டை லவங்கம் அன்னாச்சி பூவு கருவேப்பிலைங்க, அப்புறமா சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தூள், அதை வந்து உள்ளே போடுறோம். உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். ஸோ கிளறி விட்ட பிறகு நல்லா கிளறி விடணும். ஸோ அதை நல்லா கிளறி விட்டு கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க, அதுவுமே நல்லா மிங்கிலாகி கொதிச்சிரும். அப்புறமா தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, காரத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நம்ம 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். குழம்பு மசாலா 1 ஸ்பூனுங்க. குழம்பு மசாலா இல்லாதவங்க சிக்கன் பொடி அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கிறலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்ங்க, இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே நீர்ச்சத்து உள்ளது தான் அப்படின்றதுனால இதில் உப்பு மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. ஸோ இது கொதிச்சு வந்து நல்லா நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அதுலேயே நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடியான மாதிரி தாங்க. ஆனால் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கனால தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த மஷ்ரூம் கிரேவி பதத்துக்கு வந்த உடனே அதை வந்து இறக்கிட்டால் நமக்கு தேவையான சுவையான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. இறக்கும்போது கொத்தமல்லி இல்லைனா கஸ்தூரி மேட்டி தூவி இறக்கலாம். நம்மகிட்ட அது வீட்டில் இல்லாதனால நம்ம அது போடலைங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நினச்ச அந்த பதத்துக்கு வந்துருச்சு. சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் மீ.